ஒரு மனுவை கொண்டு வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இதர டிபார்ட்மெண்ட்லேயோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக முதல் மனுவாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அது இதை நான் சொல்றது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதுதான். முதல்ல ஒரு மனு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மனுக்கு ஒரு நம்பர் வழங்கப்பட்டிருக்கும். அந்த மனு 3 மாசமா 4 மாசமா நடவடிக்கை எடுக்காதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல கொண்டு வந்து இன்னொரு மனுவையும் கொடுப்பார்கள். கரெக்டா? உங்க பதில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முழுக்க அரசியல் விமர்சனம் தான் வச்சாரு. அதுக்கு பதில் சொல்லிட்டு உங்க கேள்விக்கு நான் பதில் தரேன். ஃபர்ஸ்ட் உங்க திமுக தொடங்குன உங்க அண்ணான்ட்டாரு, அதை பின்வாங்க முடியாது, திரும்ப போட்டு பாருங்க. அப்ப அண்ணாவை காவு கொடுத்துட்டாங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இருங்க, நீங்க பேசுறப்ப நான் பேசல, இருங்க அப்படி சொல்லுவீங்க. எங்க அண்ணாவை காவு கொடுத்துட்டாங்க, நீங்க உள்ள வந்தீங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணாவை காவு கொடுக்கல, உங்க அண்ணா அரசியல் செயல்திட்டத்தை தெளிவாக சொல்லிட்டீங்களா? அமைதியா இருக்கணும், சரியா? திரும்பவும் பதிவு பண்றேன், அண்ணாவை காவு கொடுத்துட்டாங்கன்றத நாங்க சொன்னது திமுக தான் காவு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அண்ணாவுடைய செயல் திட்டத்தை கேள்விக்குறியாக்கி அவருடைய ஆளுமையை காவு கொடுக்குறாங்க. அநாகரிகம் இது. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி சொன்னா அந்த அநாகரிகத்தை யார் சேர்த்து துணிவாங்க? நேரத்துல பேசுங்க. நீங்க ஏன் குறுக்க வந்தீங்க? நீங்க குறுக்க வந்து தான கமெண்ட் வச்சீங்க. நீங்க குறுக்க வந்து தான சார் அந்த கமெண்ட் வச்சீங்க. நான் வச்சிட்டு போயிட்டேன். அதுக்கு அப்புறம் பேசுங்க. அதுக்கப்புறம் இல்ல பதட்ட யாருக்கு தெரியுதா? வரவனே பேச விடாம தடுத்து அப்படி உள்ள இதுதான் அராஜகம், அராஜகம், அநியாயம். எதிர்க்கட்சியா இருக்கும்போதே இப்படி அராஜகம் பண்றதுனால எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்னென்ன செஞ்சீங்கன்னு உங்க முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. செஞ்சு அவரை கொஞ்சம் பேச விட்டுருங்க. இப்படி அநாகரிகமா போகுதுன்னா சத்தியம் டிவி வரதே நாங்க தடுத்துருவோம். நீங்க பேசுங்க, சரியா? உங்க நேரத்துலயும் அவங்க பேசுவாங்க, என் நேரத்துலயும் பேசுவாங்க. என்னோட 2 நிமிஷம் வீணாயிடுச்சு. ஒரு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவு பண்ணா பதற்றம் வந்து நான் அப்படி சொல்லல. தயவு செஞ்சு அமைதியா இருக்கு, தயவு செஞ்சு. சரியா? மீண்டும் பதிவு செய்யறேன், அண்ணாவை காவு கொடுத்து விட்டார்கள். இன்னொன்னு சொன்னார், நாங்க பாஜக கூட்டணி வரும்போது நாங்க டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணோம், சரியா? காமன் மினிமம் ப்ரோகிராம் யார் வச்சா? காமன் மினிமம் ப்ரோகிராம் யார் வச்சா? பாபர் மசூதியை பத்தி பேசினாங்களா? பாபர் மசூதியை பத்தி பேசினாங்களா? ராமர் கோயிலை பத்தி பேசினாங்களா? 370 பத்தி பேசினாங்களா? இது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தது நீங்க. அண்ணாவுக்கும் அண்ணாவை கைவிட்டவர்களும் வித்தியாசம் எதுன்றது இதுதான். நாங்க அண்ணா கூட நின்னதுனாலதான் ஆர்டிகல் 370 பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னோம். இவங்க மாநில உரிமையை பறிக்கக்கூடிய டெல்லி சிறப்பு சட்டம் உடனே போய் ஆதரவு கொடுக்கிறது. ஒரு மனசாட்சியோட பேசணும்ல, இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நாங்க காவு எந்த மாநில உரிமையா பாஜகவோட இருக்கும்போது காவு கொடுத்தோம், நாங்க டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணோம், காமன் மினிமம் ப்ரோகிராம் கொண்டு வந்து நாங்க. நீங்க அப்படி சொல்ல முடியுமா? சிஏவுக்கு ஆதரவு போட்டது நீங்க, போட்டுட்டு அப்ப ஒரு இஸ்லாமியர்களுக்காவது பாதிப்பு வந்தால் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கூட்டணியில இருந்து வெளியே வந்தோடனே கூட்டணிக்காக சில விரும்பத்தகாத விஷயங்களை செய்தோம் சொன்னதும் நீங்க. அப்ப நீங்க ஒரு நிலைப்பாடுல உறுதியா இருங்க, பாஜகவோட இருந்தாலும் நாங்க கொள்கையை விட மாட்டோம் சொல்லு. ஆனா உங்களுடைய சரித்திரம் அப்படி இருந்தப்ப சிறுபான்மை சமூகம் எதிர்த்தது, அதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்ற அர்த்த விவாதம். உங்ககிட்ட போய் 24 ஜமாத்துகள் போய் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறாங்க. சார் முதலமைச்சராக இருக்கும்போது, சார் இது எங்களுக்கு ஆபத்தா இருக்குது சார், நாங்க உணர்றோம், இது எங்களுடைய உணர்வுகளை மதித்து நீங்கள் இது எதிர்த்து வாக்களிங்க அப்படின்னு சொல்றப்ப அப்பெல்லாம் அவர் இல்ல அதுல எந்த பாதிப்பும் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு சிஏக்கு ஆதரவு ஓட்டு போட்டார் சார். சரி, கூட்டணியில இருந்து வெளியே வந்தப்ப சிஏ எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஆதரவு தரல. அப்ப நீங்க எல்லாத்தையும் மாநில உரிமைகளை நீங்க அடகு வச்சீங்க. அதனால நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சதும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதும் நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சதும் ரெண்டுமே வேற வேற. நாங்க உரிமைகளை விட்டு கொடுக்கவில்லை. நீங்க எல்லா உரிமைகளையும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு கூட அவர் கூட்டணி ஆட்சின்றாரு. யாரு? அமித்ஷா. நாங்க முதலமைச்சரை டிக்டேட் பண்ணுவோன்ற அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத நிலைமையில நின்னுட்டு இருக்கிறது நீங்க. அதனால இதெல்லாம் பேசிட்டு திராவிடத்தை அழிச்சிட்டு அண்ணாவை மறந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு நாங்களும் இது வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையற்ற ஒரு ஒப்பீடா நான் பாக்குறேன். நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சதும் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது. அடுத்தது சொல்றாரு இருங்க, இவர் இவ்வளவு நேரம் விமர்சனம் வைக்கிறப்ப நீங்க தடுத்து நிறுத்தி இந்த பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தீங்கன்னா நானும் நீங்க கூப்பிட்டோனே வந்திருப்பேன். இவர் 5 நிமிஷம் ஃப்ரீயா பேசி ஏன் நேரத்திலயும் குறுக்கிட அனுமதி வச்சுட்டு இப்ப என்ன மட்டும் இங்க வாங்கன்னா நான் அங்க வர மாட்டேன். எனக்கு அரசியல் ரீதியா இவர் நரேட்டிவ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதிமுக காரங்க. ஏன் சார் இவர் சொன்னார்ல, இவர் தரமாட்டேங்கிறார், அவர் தரமாட்டேங்கிறார். சரி, நாங்க கேக்குறோம், தரமாட்டேங்கிறாருங்க. தரமாட்டேன்னு சொல்றவரோட கூட்டணி வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு தார்மீகம் வேணாமான்னு கேக்குறேன். திமுகவை
திமுக வெளியேற்றிடுவாங்க. எதுக்கு சார் வெளியேற்றுவீங்க? திரும்ப பாஜகவோட கூட்டணி வச்சு நீட்டை கொண்டு வந்தவர்களோடு, உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தவர்களோடு, நிதி தர மறுப்பவர்களோடு, கல்வி நிதியில என்ன சார் ஸ்டாண்டு? இப்போ கேட்க சொல்லுங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஃபண்ட்ஸ் வரல சார், வரல. அனைவருக்கும் கல்வி நிதி பாஜக தர மாட்டேங்குது, நாங்க நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம். அப்படி நிதியை தராதவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை விமர்சிக்கிறீங்களே, பாஜகவோட கூட்டணியில இருந்தோம், பாஜகவோட இப்படி பண்றோன்னு நாங்க கேட்கிறோம். தரமாட்டன் அதிகார திமிர்ல இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி கேள்வி கேட்க முடியாதவங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போனோம். உங்க அம்மாவுடைய பேர்ல நீங்க ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தீங்க, 5 வருஷம் கிடப்புல இருந்துச்சு, நாங்க நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கான வேலையை சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல்கலைக்கழகத்தை நீங்க மாத்திட்டீங்க சார். எங்க அதுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்க? சரி, இப்படி எல்லாம் பொய்யா சொல்லிட்டு போனா என்ன சார்? அரவிந்த் இப்படி எல்லாம் உட்கார்ந்து லைவ்ல பேசுறா. 10 மசோதா வாங்குனாங்கல சார், 10 மசோதா சொல்லல. இல்ல, இதே இவங்க வந்து விருத்தாச்சலத்துல ஒரு பல்கலைக்கழகம் புரட்சி தலைவி அம்மா பேரில் கொண்டு வந்தது என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க மசோதா வேற, ஆனா அவருடைய அடிநாதம் எங்க போகுது? இல்ல சார், அது பல்கலைக்கழகம் 5 வருஷமா நீங்க செய்யாதத, 5 வருஷமா நீங்க செய்யாததை, நீங்க கூட்டணியில வச்சிட்டு இருக்கிறவர் அனுமதிக்காததை நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுடைய உரிமைகளை நாங்க தான் மீட்டுட்டு வந்தோம் சொல்றோம். அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்க வந்து கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போறது யாராட்சியில? கச்சத்தீவுல இருக்கட்டும், காவிரி பிரச்சனை இருக்கட்டும், மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த கட்சி சார் இது. திமுக மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த கட்சி சார். மாநில உரிமைகளை பத்தி பேசுங்க. பார்த்தா நிகழ்காலத்தை பத்தி பேசுறேன். அப்படி செய்த காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு கூட்டணி வச்சிட்டு அந்த கூட்டணி எங்க கேக்குறீங்களே? இல்ல, காங்கிரஸ் அப்படி செஞ்சது, காங்கிரஸ் இப்படி செஞ்ச கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல. அடுத்து சார் அண்ணாவுடைய தேர்தல் ஃபார்முலா என்பது இப்ப நிகழ்காலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப 50 ஆண்டுகால வரலாறை எடுத்து பேசுறாங்க. அது விவாதமா வைங்க, நாங்க அப்போ வருவோம், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். நிகழ்காலத்துல கேட்கப்பட்ட நேர்மையான கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்த்தா 50 வருஷம் கடந்து போய் டைம் மிஷின்ல இருந்து எடுத்துட்டு அப்ப நீங்க கூட்டணி வச்சீங்களே, அப்ப நீங்க அது பண்ணீங்களேன்றதான் பதிலா வருது. அதனால இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக அரசியல் செய்வதற்காக எந்த நிலைக்கும் போவோம், வகுப்புவாத சக்திகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு திரும்ப கோட் அண்ட் கோட் கொள்கைகளை விட்டு கொடுத்திருக்கிறது. அதை நாங்க தெளிவுபடுத்துறோம் மக்கள் கிட்ட. மக்கள் தெளிவான பதில தேர்தலில் கொடுப்பாங்க. எங்களோட மக்கள் இருக்கிறாங்கன்றதை மீண்டும் நிரூபிப்போம்.